பொங்கல் பண்டிகையை மக்கள் கொண்டாடும் வகையில் தமிழ்நாடு அரசு சில நாட்களுக்கு முன்பு பொங்கல் பரிசு தொகுப்பு குறித்து அறிவிப்பு வெளியிட்டது. இந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்பில் அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கு தலா 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு வழங்கப்படும் என அறிவித்துள்ளது. ஆனால் பொங்கல் பரிசு தொகுப்புடன் 1000 ரூபாய் ரொக்கம் வழங்கப்படும் நிலையில் இந்த ஆண்டு ரொக்கம் குறித்து தமிழ்நாடு அரசு எதுவும் அறிவிக்காதது மக்களை ஏமாற்றத்தில் ஆழ்த்தியது. 1000 ரூபாய் ரொக்க பணத்தை வழங்க வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி முதல் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். இதனைத் தொடர்ந்து கனமழை வெள்ள பாதிப்புகளுக்கு மத்திய அரசு போதிய நிதி அளிக்கவில்லை. ஆகையால் நிதி பற்றாக்குறை காரணமாக இந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்க தொகை வழங்கப்பட மாட்டாது என்று நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கம் அளித்தார். இதனிடையில் இந்த விஷயத்தில் தமிழ்நாடு அரசு செய்தது சரியில்லை என்று திமுக கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விமர்சனம் செய்துள்ளது. இது தொடர்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பொங்கல் தமிழர்களின் முக்கியமான பண்பாட்டு திருவிழா ஆகும். பொங்கல் சிறப்பாக கொண்டாட மக்கள் தயாராகி வருகிறார்கள். தமிழ்நாடு அரசு பொங்கல் தொகுப்பு திட்டத்தை அறிவித்திருப்பது வரவேற்கத்தக்கது. அதே நேரத்தில் வழக்கமாக வழங்கப்படும் பொங்கலுக்கான பரிசு தொகை அறிவிக்கப்படாதது மக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுகிறோம். தமிழக நிதி அமைச்சர் கூறிய மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு நிதி வழங்குவதில் பாராபட்சமாக நடந்து கொள்வது, இயற்கை பேரிடருக்கு தமிழ்நாடு அரசு கோரிய நிதியினை தராமல் சொற்ப நிதியை வழங்கியிருப்பது, வெள்ள பாதிப்புகளுக்கு தமிழ்நாடு அரசு செலவழிக்க வேண்டிய நிர்பந்தம் போன்ற காரணங்கள் அனைத்தும் ஏற்கத்தக்கதுதான். இருப்பினும் பொங்கல் பண்டிகைக்கு நிதி பற்றாக்குறையை காரணம் காட்டி வழங்க மறுப்பது பொருத்தமல்ல. எனவே தமிழ்நாடு அரசு நிதி சிரமம் இருப்பினும் பல்வேறு நலத்திட்டங்களை நிறைவேற்றப்படுவதைப் போல இந்த ஆண்டு பொங்கலுக்காக அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பரிசு தொகையாக 1000 ரூபாய் வழங்கிட முன்வர வேண்டும் என்று மாநில செயற்குழு தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறது என்று அவர் கூறியுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது.